ஒரு ராஜா ஒரு கழுதையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி குழியில் போட்டு மூடிடணும்னு பிளான் பண்ணாராம். அதனால தன்னுடைய ஆட்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், பெரிய ஆழமாக குழியை தோண்டுங்கன்னாராம். ஆழமாக குழியை தோண்டி கழுதையை தூக்கி குழியில் போட்டாச்சு. குழியில் போட்டு ஆழமாக தோண்டியாச்சுல, எல்லா மண்ணும் வெளியே வந்துருச்சுல்ல. இப்போ ரொம்ப ஆழமாக போட்டாச்சு. இப்போ இந்த கழுதையை மூடணும், அதனால் எல்லா மண்ணையும் தூக்கி ஒவ்வொரு லாரியாக கொட்டுறாங்க. ஒரு லாரி கொட்டினோடனே அது என்ன பண்ணிச்சான், தான் மேலே இருந்த எல்லா மண்ணையும் கடன்னு ஆட்டி மேலே அடுத்த ஸ்டெப் ஏறி வந்துருச்சான். அடுத்த லாரி மண்ணை கொட்டினா அதிலேருந்து தட்டி மேலே வந்துருச்சான். கரெக்டாக மூட வேண்டிய நேரத்தில் கழுதை மேலே வந்து நிற்குதான். தான் மேலே விழுந்த அத்தனை பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் ஆட்டி கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி நின்றது. சொல்லுங்க, மேலே ஏறி நிற்கணும். சூழ்நிலையை அப்படி இருதயத்துக்கு கொண்டு போங்க, தலையிலே வச்சுக்க, அப்படி தட்டி விடுங்க. சொல்லுங்க, தட்டி விட வேண்டும், ஏறி நிற்க வேண்டும், நெக்ஸ்ட் வேர்ஷன் வெளியே வர வேண்டும். அப்புறம் முடிவு பண்ணாரா, இந்த கழுதையை சாகடிக்க முடியாது, இந்த கழுதையை சாகிற வரைக்கும் வாழத்தான் வைக்க வேண்டும் முடிவு பண்ணாராம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனையும் வெளியே வராமல் உங்கள் வாழ்க்கை முடியாது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென்.